வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கருப்பு கவுனி அரிசியை நான் ஒரு 6 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரம் கழித்து இப்போது இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அரிசியை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ண அரிசியை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக நான் ஊற வச்ச அரிசிக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு. இப்போ இதை வானல் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து வைக்கிறப்போ நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலும் மாவு கெடாது. நம்ம வறுக்கிறப்போ மாவு நம்மளுக்கு கனமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வறுக்க மாவு லேசாக ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு பதம். அப்படியும் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வறுத்த மாவை இந்த மாதிரி லைன் போட்டு பாருங்கள். நான் லைன் தான் போட சொன்னேன். என் பொண்ணு கோலமே போட்டு காமிச்சிட்டா. இதுதாங்க பதம். இவ்வளோ தான். இப்போ இந்த மாவு நல்லா ஆறின உடனே ஒரு ஏர்டைட் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலும் கெடாது. இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்னொரு மெத்தட்லேயும் இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.